நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வீடியோ போடணும் முடிவாயிட்டு. ஸோ, அதனால வீக்லி ஒன்ஸ் அதாவது வீக்லி ஒன்ஸ்னா 1 to 7, 8 to 14 அந்த மாரி கணக்கு வச்சுக்கலாம். இதில வந்துட்டு நம்ம வந்து ஒரு நாள் வந்துட்டு அந்த வாரத்தில நடந்த விஷயங்கள ரீகேப் பண்ணி, அதில ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். இங்க பேசுறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த மட்டும் பத்தி பேசலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேம் கலாச்சாரம் வந்துட்டு சோசியல் மீடியால அதிகமாயிட்டு. அத வந்து எத்தன வாட்டி பட்டாலும் சரி, திருந்தாத ஜென்மங்கள் நெறைய பேர் இருக்க தான் செய்றாங்க. ரீசென்ட்டா கூட ஒரு பையன் பண்ண ஸ்கேம். அத வச்சு பேசணும்னா, அதுதான் நான் பேசலாம்னு நெனச்சேன். அ எப்படி அ ஓகே அவங்க என்ன எத்தன நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கட்டுமே, சரிங்களா? மில்லியன்ல வச்சுக்கட்டும், இல்ல வந்துட்டு 3 டிஜிட்ல வச்சுக்கட்டும், 4 டிஜிட்ல வச்சுக்கட்டும். அது அது என்னவோ ஒண்ணு. முக்கியமா இவங்கள மாரி ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ப்ரமோஷன் மூலமா நெறைய காசு பாப்பாங்க. ஓகே நான் ஓப்பனா தான் பேசுறேன். எல்லாத்தையும் உடைச்சு பேசலாம். அவங்களுக்கு வந்துட்டு முக்கியம் அவங்களோட வருமானம். சரிங்களா? இப்போ நெறைய பேர் வந்துட்டு இந்த இதில அதிக வருமானம் வருதுன்னு சொல்லியே, அவங்களோட வேலைகள விட்டுட்டு இந்த ஃபுல் டைம் இதில இறங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா, சிலவங்க பாலிசில கரெக்ட்டா இருப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஆட் கிடைச்சாலும், என்ன ப்ரமோஷன் கிடைச்சாலும் பண்ணிருவாங்க. அந்த மாரி தான் இந்த பையன் பண்ணது. ஒரு கேம் ப்ரமோஷன். இத பத்தி நெறைய செய்திகள்லயும் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இதனால உயிர் விட்டிருக்கிறாங்க. கடனாளி ஆகிறாங்க கடனாளி ஆகிட்டாங்க. நெறைய பேர் நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் இப்பவும் நெறைய பேரு மில்லியன் கணக்குல குடுத்துட்டு ஏமாந்து தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மழுமட்டிகளா தான் நம்ம இருக்கிறோம், இந்த சொசைட்டில. என்னலாமோ பேசுறோம். நம்ம வந்துட்டு எலான் மஸ்க் வந்துட்டு ராக்கெட் விட்டு ராக்கெட்ல மார்ஸ் போற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே ரூ. 1000 போட்டா ரூ. 12,000 வரும்னு சொல்லி இடத்துலயும் நம்ம காசு குடுக்க தான் செய்றோம். என்னன்னே புரியல. எப்படி வந்துட்டு இவங்க நம்பி ஃபேமிலீஸு கொஞ்சம் காசு குடுங்க ஃபேமிலீஸ் இப்படி கேட்டா எப்படி குடுத்துருவீங்களா? முதல்ல உன் நண்பன் உன்கிட்ட வந்து கேட்குறான்டா. டேய் மச்சான் எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்ரா. எனக்கு ஒரு ரூ. 2000 தாடா. நான் 1 வீக்ல திரும்ப தந்துர்றேன்டா. இப்படி சொன்னா, சிலவனுங்க என்ன யோசிப்பானுங்க, காசு இருந்தாலுமே குடுக்க மாட்டானுங்க. சிலவன்ட்ட காசே இருக்காது, குடுக்கணும்னு ஆசைப்படுவானுங்க. இதான் சிச்சுவேஷன். எப்படி முகம் தெரியாத ஒருத்தன சும்மா இன்ஸ்டால அவன் பெரிய ஆளு, அவன் சொன்னா கரெக்ட்டா இருக்கணும்னு நம்புறீங்க? புரியவே இல்ல. அதான் மக்களே, ஸ்கேம் நடந்துட்டே தான் இருக்குது. நம்ம தான் எது நல்லது, எது கெட்டது இதெல்லாம் நம்ம தான் பார்த்து நடந்து எதுலயும் ஏமாறாம இருக்கணும். வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த பையன போட்டு நம்ம போலீஸு இதில விசாரிச்சு, இது பண்ணி அந்த பையன் இப்போ எல்லாத்துக்கும் காசு ரிட்டர்ன் குடுக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலுமே நீ எப்படி அவன்ட்ட ஏமாந்து போய் காச குடுக்குற? எப்படி வந்து அந்த கேம் உண்மைன்னு சொல்லி ஆடுற? ஒண்ணும் புரியல. ஓகே. இத பத்தி பேசலாம்னு நெனச்சேன். மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.